crochet போடுறதுக்கு எடுத்துருக்கிறேன். நான் வந்துட்டு கங்கா சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ இது வந்துட்டு 4 ப்ளே yarn. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு தியரி கிளாஸ் எடுப்பேன். ஸோ அந்த தியரி கிளாஸில் உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு இது மைண்டில் வச்சுக்க வேண்டாம். ப்ராக்டிஸ் பண்ணுறது டபுள் crochet சிங்கிள் crochet இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டா போதும். ஸோ நீங்கள் ரைட் ஹேண்டில் பின்னுறவங்களா இருந்தால் நூல் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு லூஸாக வச்சுக்கணுமோ நூல் வந்து அந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸாக வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ரைட் சைடில் பின்னுறது. இப்போ வந்துட்டு நான் லெஃப்ட் சைடில் நூலை வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். இப்போ வந்து டெயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஓகேங்களா? இதுவும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த வீடியோவில் இல்லை, ஃப்யூச்சர் வீடியோஸில். இப்போதைக்கு இது எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். ஸோ நம்ம ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஈஸியாக ஸ்லிப் நாட் போட்டு அதுக்கடுத்து இந்த